உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட தானியேல் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதை தொடர்ந்து 37வது வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நேபுகாத் நேச்சர் பாபிலோன் தேசத்து ராஜா சொன்ன வார்த்தை, அவர் எழுதின வார்த்தை. இந்த 4ஆம் அதிகாரம் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் அறியாத ஒரு மனிதன், ஆனாலும் கூட தேவன் அவரை அறிந்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவங்கள் நிமித்தமாக 70 ஆண்டுகள் இந்த பாபிலோன் தேசத்து ராஜாவிடத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில தன்னுடைய இருதயத்திலே இது என்னுடைய பலம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பராக்கிரமம், என்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய கரத்திலே தப்பி வைப்பதற்கு ஒருவரும் இல்லை என்ற இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட அவர் வாழ்ந்திருந்தார். தேவன் இவரிடத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறவர் தேவன்தான் என்பதை இந்த நேபுகாத் நேச்சர் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில அநேக காரியங்களை இந்த நேபுகாத் நேச்சரிடத்திலே தானியேலை கொண்டு அநேக காரியங்களை உணர்த்தி கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு சொப்பனங்கள், அதற்கான அர்த்தத்தை பரலோகத்தின் தேவன்தான் சொல்ல முடியும் என்பதை தானியேல் மூலமாக அவர் சொன்னார். அதிகாரமும் வல்லமையும் அது பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைத்தது என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தின் மூலமாகவும் கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ராஜா தன்னுடைய அதிகாரத்தினாலே தேவ பிள்ளைகளை அக்கினி சூளையிலே போட்டாலும் கூட அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர். அக்கினியை விட அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான செயலை தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நேபுகாத் நேச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் பார்த்த பிறகு கூட தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியும் தானியேல் மூலமாக கொடுக்கிறார். என்னென்றால், ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். எல்லா அதிகாரமும் கொடுத்தவர் எச்சரிப்பையும் கொடுக்கிறார். உங்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அகற்ற வேண்டும், நீதியை செய்ய வேண்டும், அப்போது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும். சொப்பனத்தையும் கொடுத்து அதோட விளக்கத்தையும் கொடுத்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியும் அங்கெல்லாம் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவனே ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தேவன் அறியாத பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும். ரோமர் 3:29 யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதியார்களுக்கும் அவர் தேவன். அதாவது தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அவர்களுக்கும் அவர்தான் அதிகாரம் கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அவர்களுக்கும் அவர்தான் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இவை எல்லாமே தேவன் தான் கொடுக்கிறார் என்ற செய்தியை இதன் வாயில நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வாசித்த இந்த பகுதியிலே தானியேல் 4:34 முதல் வரியிலே, அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராக நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எந்த நாட்கள்? எல்லா வல்லமையும் தேவன்தான் கொடுத்தார் என்பதை அறிந்து எச்சரிப்பெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு கூட நேபுகாத் நேச்சருடைய இருதயத்திலே பெருமை இருந்தது. பாபிலோன் தேசத்து அந்த அவர் உயர்ந்த இடங்களில் சென்று அவர் நடந்து பார்க்கும் பொழுது, பாபிலோன் தேசத்தை பார்க்கும் பொழுது, இது என்னுடைய பலம், என்னுடைய பராக்கிரம் என்று பெருமை வந்த உடனே தேவன் அவருக்கு முன் எச்சரித்தபடியே அவரை கீழே தள்ளி, ஒரு மாடு என்ன செய்யுமோ அது போல தன்னையும் ஒரு மாடாக சிந்திக்கும்படியாக இருதயத்தை மாற்றினார். புல்லை மேய்ந்தார். மாடு என்னெல்லாம் செய்யக்கூடிய செயல் அவர் செய்யும்படியாக தள்ளப்பட்டார். 7 ஆண்டுகள் தன்னை எப்படி நினைத்துக் கொண்டார்? தன் மனது, சிந்தை எல்லாமே ஒரு மாடுடைய அறிவை ஒப்பாக அவர் மாறி தன்னை ஒரு மாடாக நினைத்து அவர் வாழ்ந்தார். பிறகுதான் புத்தி தெளிந்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு உணர்ந்தார், ஓ, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை, இது எல்லாம் எனக்கு தேவன்தான் கொடுத்தார் என்பதை உணர்ந்து
அவர் புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. பிரியமானவர்களே, நாமும் நமக்கு கொடுத்த பலன், நமக்கு கொடுத்த சூழ்நிலை, நமக்கு கொடுத்த பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம், அறிவு, ஞானம், எல்லாமே வேலை தேவன் கொடுத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் நம்முடைய பெருமை ஒன்றுமில்லை, நம்முடைய பலம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து, இதையெல்லாம் அவர் கொடுத்தது என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். நேபுகாத்நேச்சர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட அதை உணர்ந்து அவர் சொன்ன வார்த்தை தான் இது, இல்லையா? ஆகிய நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு நாமும் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவன் அறியாதவர்களா இருந்தாலும் கூட தேவன் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த சிறிய சிந்தனை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.